என் அன்பின் பரமத்தாப்பனை தர்மியான காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். மகிமையான கர்த்தர் நீர் ஆண்டவரே, உம்முடைய ஞானமும் வல்லமையும் எவ்வளோ பெரியது தாப்பனே. இந்த உலகத்தில் எவ்வளோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை அடியனுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் தேவனே. மே அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிற தாப்பனே. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் திருச்சபையை கட்டி வருகிற மகிமையான தேவ பணிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, உங்களை துதிக்கிறேன். நித்தியமான விதமான திட்டத்தோடு கூட நீங்கள் சகலத்தையும் நேர்த்தியாய் நடப்பிக்கிற நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இவ்வளோ பெரிதான ஒரு அன்பை வெளிப்படுத்தின இந்த காரியத்தை நீ பார்க்கும் பொழுது ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். சிலுவைக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான்னு சொன்ன அந்த அன்பு எவ்வளோ மேலானது ஆண்டவரே, எவ்வளோ உயர்வானது. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்காமல் இருந்திருப்பீரானால், என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னை மீட்டு வெளிச்சத்துக்குள் கொண்டு வராமல் இருந்திருப்பீரானால், என்னுடைய வாழ்க்கை அழிந்திருப்பது என்பது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. பாவம் எவ்வளவாக ஒரு மனிதனை அழிக்கிறது, பாவம் எவ்வளவாக ஒரு மனிதனை வீழ்த்துகிறது என்பதை பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா, பாவியாக எனக்கு இறங்கும். கிருபையின் தேவனே, பாவியாக எனக்கு இறங்கும் ஆண்டவரே. கர்த்தாவே, எமக்கு ஸ்தோத்திரம். இவள் அனைத்தும் கிருபை ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில் தகுதி என்பதற்கு எதுவுமே கிடையாது ஆண்டவரே. தேவா, இவ்வளோ அருமையாக நீங்கள் காரியங்களெல்லாம் நடப்பிக்கிறீர். இந்த உலகளாகிய திருச்சபை எவ்வளோ அழகாக கொண்டு நடத்துகிறீர் ஆண்டவர், எடுத்து செல்லுகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது வெற்றி நடை போடுவதற்காக ஸ்தோத்திரம். நான் என் சபையை கட்டுவேன், சாத்தான் அதை மேற்கொள்ளுவதில்லை. உண்மைதான் ஆண்டவரே. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பது எவ்வளோ உண்மையாக இருக்கிறது. தேவா, மக்கள் எவ்வளவாக வஞ்சிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது தேவா, மன்னியும், கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே. நம்முடைய வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுகிறது, மாயை பின்பற்றி கிருபையை போக்கடித்தார்கள். ஆண்டவரே, இது கிருபையின் காலம், இரக்கத்தின் காலம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்நாள் என்பது தேவனுடைய கிருபையின் காலம். நீர் கொடுக்கிற பிச்சை ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஈவு. என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்பது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவரே, நீர் வெற்றி நடை திருச்சபை கட்டி வருவதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் for the wonderful way by which thou art building the church. The universal church is triumphing. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பல பகுதிகளில் இன்றும் நீர் ஆத்துமாக்களை உருவாக்கி வருகிறீர், சீஷர்களை உருவாக்குகிறீர், அர்ப்பணிப்பாளர்களை உருவாக்குகிறீர், பாரமுள்ளவர்களை உருவாக்குகிறீர், ஜெபிக்கிறவர்களை உருவாக்குகிறீர். ஆண்டவரே, தாழ்மையுள்ளவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். இவ்வளோ அருமையான காரியம். உலகத்தின் எங்கேயோ ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு மூலையில் பசுத்த ஆவியானவர் என்றும் திருச்சபையை கட்டும்படியாக செயல்படுகிற அவருடைய மகிமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளோ அற்புதமான கர்த்தர் நீர் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் தேவா, நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. இரக்கங்களின் பிதாவே, அன்பின் ஆண்டவரே, தயவுகளின் தேவனே, அடியனுக்கு நீங்கள் இறங்கிடலாம், அடியனுக்கு நீங்கள் இறங்கும் ஆண்டவரே. எவ்வளோ அற்புதமாக காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நடப்பிக்கிறீர் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது தேவா, நமக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமான விதத்தில் தேவரே, நீர் காரியங்களை நடப்பிக்கிறீர். நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ ஆச்சரியமான விதங்களில் தாப்பனே நீர் ஆண்டவரே காரியங்களை நடப்பிக்கிறீர். எவ்ரி டே, எவ்ரி மினிட் த வேர்ல்ட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல். இந்த உலகம் முழுது ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. ராஜாக்களை உயர்த்துகிறவர், கர்த்தாவை தாழ்த்துகிறவர் நீர். உம்முடைய மகிமையுள்ள ஞானம் எவ்வளோ பெரிது ஆண்டவரே. உலகம் உண்டாக்கும்பாகவே எல்லாவற்றையும் நிர்ணயித்திருக்கிற ஞானம். தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். நேசிக்கிற ஒரு இதயத்தை எனக்கு தாரும். முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு வெள்ளத்தோடு, முழு மனதோடு ஆண்டவரை நேசிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படணும்.
யோவான் சரணமாக நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். இந்த தேவன் எவ்வளோ பெரியவர், இந்த தேவன் எவ்வளோ மேலானவர், இந்த தேவன் எவ்வளோ உயர்வானவர். ஆமாண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் வாஞ்சிக்கிறது அதுவாக மட்டுமே இருக்கட்டும். நான் சிறுகும்படியாக தேவனே, நான் ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதாக நீர் ஆண்டவரே அப்பமான என்னுடைய வாழ்க்கையில் என்னை தாழ்த்தும், என்னை வெறுமையாக்கும். என்னை ஆண்டவரே முற்றுமாக தாப்பனே உம்முடைய கிருபைக்குள் மட்டுமே நான் பாதுகாக்கப்பட வேண்டுமென்று செபிக்கிறேன். ஆண்டவரே, பவுல் சரணமாக என்னுடைய பலவீனத்தை குறித்து இல்லாமல் வேறு எதை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்? உம்முடைய தடுத்து ஆட்கொள்ளும் கிருபை எவ்வளோ ஆச்சரியமாக எத்தனையோ காரியங்களில் என்னை தடுத்து ஆட்கொண்டு வழிநடத்தி விடுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அன்புக்கு நான் அடிமைப்பட்டவன், இந்த அன்புக்கு நான் என்னை முற்றுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே தேவா, நீர் கொடுக்கிற அந்த கிருபையும் ஒத்தாசையும் எவ்வளோ மேலானது. ஆண்டவரே, உங்களை முழு இதயத்தோடு நேசித்து நான் எப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே உங்களுக்கு துதியையும் கனத்தையும் செலுத்தி வாழ்கிற கிருபையை மட்டுமே தாரும். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எவ்வளோ உண்மை ஆண்டவரே, எத்தனை உபகாரங்கள், எத்தனை காரியங்களில் தேவா என்னுடைய பலவீனங்களெல்லாம் நீரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பலவீனத்தில் பொறுமையை கையாண்டுகிற ஆண்டவரே, நீர் எவ்வளோ அருமையான கர்த்தர். ஸ்தோத்திரம். எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த அருமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மட்டும் என்னுடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்துகிறே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நல்லவர் கர்த்தாவே. அது மக்களை நேசிக்கிற ஒரு இதயத்தை எனக்கு அதிகமாய்த்தார். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நிச்சயமாக முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நேசிப்பதைப் போல கர்த்தாவே மேலானது ஒன்றுமில்லை. நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. உமையே பலியாக ஒப்புக் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கூட கொடாதிருப்பது எப்படின்னு சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கையைப் போல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை எதுவும் இல்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. மனிதனை நித்தியத்துக்கென்று படைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் தேவா, உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. அருமை பிதாவே, உம்மை பற்றி கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையினுடைய இது காரியத்தில் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியனே, எனக்கு ஒரு உண்மைத்தன்மையை தாரும். உத்தமமாய் நான் ஆண்டவரை வாழ்கிற கிருபையை தாரும். ஆவியானவரே பேசும், பசுத்த ஆவியானவரே கிருபையாய் பேசும், இரக்கமாயிருந்து வழிநடத்தும். தேவா, நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும், நீங்கள் செய்கிற எல்லா தயவுகளுக்காகவும் ஸ்தோத்திரம். கிருபையாயிரும் ஆண்டவரே, வழிநடத்தும் ஐயா. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே மரியாதபடி மறித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இறங்கும். எவ்வளவாக ஒரு நாளில் 1,70,000 மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள், மறித்து விடுகிறார்கள். நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு ஆண்டவரே. நிச்சயமாக அதை நான் நம்புகிறேன். இந்த உலகத்தோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்ததில்லை. ஆண்டவரே, நீங்கள் என்னை வழிநடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நசுங்கொண்ட நிலையில், ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையில், ஒருவரும் கடந்து நடவாதிருந்த நிலையில் நான் உன்னை நித்திய மாட்சிமையாக ஆண்டவரே, உம்முடைய திட்டங்கள் எவ்வளோ ஆச்சரியமானவர்கள். உம்முடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைகளுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளோ அற்புதமாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் அவள் வாழ்ந்த நாட்களில் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்றும் விட்டு சென்ற காரியங்கள் ஆசீர்வாதமானவர்களாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, எவ்வளோ அற்புதமான கர்த்தரவர், இவ்வளோ ஆச்சரியமாக வழி நடத்துகிறவர். ஆண்டவரே, எப்பொழுதும் நான் உம்முடைய மகிமையை மட்டுமே விரும்புகிறவதார். ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களை குறித்து அல்லாமல் என்னை குறித்து சொல்வதற்கு எதுவுமே இல்லை என்பதை ஒரு நாளும் மறந்து விடாபடி கிருபைதார். நான் நிர்மூலமாக அதற்கு நம்முடைய கிருபை, நான் நிர்மூலமாக அதற்கு நம்முடைய கிருபை. ஆண்டவரே, இவ்வளோ உண்மை தாப்பனே, என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக என்னை தண்டிக்கவில்லை,
என்னுடைய அக்கிரமங்களை தக்கதாக எனக்கு நீங்கள் ஈடுகட்டவில்லை. ஆண்டவரே, நான் எவ்வளோ ஒரு அறிவீனன், எவ்வளோ ஞானமற்றவன், எவ்வளவாக ஆண்டவரே பொல்லாதவன். எல்லாவற்றை பார்க்கல இருதயம் திருக்கும் மகா கெடுதலுமாக இருக்கிறது என்பது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உங்களை துதிக்கிறேன். ஆதி திருச்சபையில் நீங்கள் செய்த அந்த அருமையான காரியங்களை எண்ணி பார்க்கும் பொழுது திரள்கூட்டமான மக்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. அற்பமான மனிதர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்த தேவன், உலகத்தினுடைய தாளந்துகள், உலகத்தினுடைய மேன்மைகள், உலகத்தினுடைய காரியங்கள் அல்ல ஆண்டவரே. தேவா, எவ்வளோ அற்புதமாக நீர் ஆண்டவரே ஆதி திருச்சபைக்கு பின்பாக சீர்திருத்த காலங்கள், மற்ற இந்த கிரேட் அவேக்கனிங்ஸ் காலங்களெல்லாம் ஆண்டவரே ஆத்துமாக்களை ரட்சித்து ஆவியானவரே நீர் எவ்வளோ அழுமையாக செய்திருக்கிறீர். கிருபையாயிரும் ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் அவ்வளவாக அற்புதமாக செய்து வருகிறீர். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையின்படியாக சகலத்தை நடப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக செய்து வருகிற உம்முடைய எல்லாவிதமான தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். உலகளாவிய திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம். உலகளாவிய திருச்சபை நீர் கட்டி வருகிறீர். சாத்தான் மேற்கொள்ளக்கூடாத திருச்சபை அது. நான் என் சபையை கட்டுவேன், சாத்தான் அதை மேற்கொள்ளுவதில்லை. உம்முடைய ஆண்டவரை இரத்தத்தினால் கழுவி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், நீதிமானாக்குகிறவர், உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. தேவா, இவ்வளோ அருமையான காரியங்களை நீர் செய்து வருகிற உம்முடைய செயலுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, கிருபையாயிரும், கிருபையாயிரும் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் உண்மை அறியலையே ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் உண்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை நோக்கி பாரும். திரள்கூட்டமான மக்கள் உண்மை அறியவில்லை ஆண்டவரே. இந்த பொய்யை நம்பி எவ்வளவோ மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே வினாய் போகிறதை பார்க்கும் பொழுது இறங்கும் ஆண்டவரே. மாயை நம்பி கிருபையை போக்கடித்தார்கள். ஐயோ, எவ்வளோ அருமையான கிருபை ஆண்டவரே, எவ்வளோ அருமையான தேவனுடைய ஈவு. இது எல்லாம் அவங்க வேண்டான்றாங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையை அழகாய் கட்டுகிறவர். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் வருதா? கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருப்பது வருதா? தேவாயிரங்கம். ஐயோ, ஆத்துமாக்களை ரட்சியும். அழிந்து போகிற ஆத்துமாக்களில் நம்முடைய கிருபையை தாரும். ஐயோ, அந்த ஆத்துமாவை நினைவு ரட்சித்து அருளும் ஆண்டவரே. தேவா, நீர் விட்டு விடாதரும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யாமல் ஒரு இம்மியும் ஆண்டவரே, ஒரு அணுவும் ஆவிக்குரிய காரியத்தை நான் செய்ய முடியாது. இவ்வளோ உண்மை ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு அணுவும் நான் ஆண்டவரே செய்ய முடியாது என்பது எவ்வளோ உண்மை தாப்பனே. ஒரு அணுவும் நான் செய்ய முடியாது. தேவா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே. அவையானவரே, நீர் ஒரு உள்ளத்தை உயிர்ப்பிக்கும் பொழுது எவ்வளோ மகிமையான ஒரு காரியத்தை செய்கிறீர். ஒரு பாவியை நீதிமானாக்குகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு பாவியை நீதிமானாக்குகிறீர். எவ்வளோ அருமையாக ஒரு பாவியை அவனுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி அமைக்கிறீர் ஆண்டவரே. உன்னுடைய பார்வையில் நீதிமானாய் எழுப்புகிறீர். ஸ்தோத்திரம். தேவா, உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கல்லான இதயத்தை எடுத்து போடுகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நீர் கொடுக்கிறீர். ஸ்தோத்திரம். அருமை தாப்பனே, உங்களை துதிக்கிறேன். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு இந்த சதையான இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே இவ்வளோ அழகாக புதிதான இருதயத்தை கொடுக்கிறேன். நவமான ஆண்டவரே, புதிய ஆவியை வைத்து உம்முடைய கட்டளை நடக்க பண்ணுகிறேன். கர்த்தாவே, அநேகருடைய வாழ்க்கையில் செய்தரலாம். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தக்கதாக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக, நம்முடைய சத்தியம் அநேகருடைய வாழ்க்கையில் விளங்கத்தக்கதாக செய்தரலாம். தேவா, தாத்தமாக்களை ரட்சியும். தேவா, நீர் கிரியை செய்யாமல் ஆண்டவரே, நீர் எவ்வளோ அழகாக எல்லாவற்றையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில்
அமைத்து செயல்படுத்துகிறீர் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில் பாடுகள் துன்பங்களை கொடுக்கும் பொழுது தாப்பனே, அவைகள் எவ்வளவு அழகாக அவர்களுமை தேட வேண்டும் என்ற மனதில் ஒரு காரியத்துக்குள்ளாக நீ கொண்டு வருகிறீர். இந்த உலகத்தின் காரியங்களின் வெறுமையை உணர்த்துகிறீர். இவ்வளோ அருமையாக ஆண்டவரே நிற்கிறேன் செய்கிறேன். ஸ்தோத்திரம். தேவா, நீர் இந்த ஆத்துமாக்களை விட்டுடாதீங்க. அவையானவரே ரட்சித்துக்குள்ளும் உடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் எல்லாம் அவர்களை ரட்சிப்புக்கு எதுவாக கொண்டு செல்லட்டாண்டவரே. அவருடைய ரட்சிப்புக்கு எதுவாக அனைத்தையும் ஆண்டவரே கொண்டு செல்லும். தேவா, விட்டுடாதீங்க. உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஆண்டவரே, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறீர். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஆண்டவரே, இந்த உலகம் எவ்வளோ வெறுமையானது. இந்த உலகத்தின் காரியங்கள் எவ்வளோ வெறுமையானவைகள். இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள் எவ்வளோ வெறுமையானவைகள். ஆண்டவரே, ஒரு மனிதன் இறக்கும் பொழுது எல்லா காரியங்களும் புல் உலர்ந்து பூதிருந்து வாடி போகிற ஒரு காரியம். ஆண்டவரே, எவ்வளோ உண்மை. உலகத்தில் ஒரு வேளை புகழப்படலாம், மேன்மையாக என்னலாம், உயர்வாக என்னலாம், இவர்களைப் போல உண்டோ என்று எண்ணலாம். ஆனால் ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, சாத்தான் இவ்வளோ வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுகிற விதமான மக்களை கண்ணோக்கி பாரும். தேவா, நீர் கண்ணோக்கி பாரும். ஐயோ தாப்பனே, சாத்தான் வஞ்சித்த இந்த ஆண்டவரே நிலையில் காணப்படுகிற இந்த மக்களை கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா. தேவா, நீர் இறங்கும். அருமை பிதாவே, நீர் இறங்கி வழிநடத்தும். ஏறுமுடைய தாசை கட்டளையிடும். தேவனே, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே ஐயோ அறியாதபடிக்கு தேவா, வாழ்க்கை என்பது எவ்வளோ ஒரு ஆண்டவரே ஒரு கடின காரியமாக போய்கொண்டிருக்கிறதே. கர்த்தாவே, இறங்கும். தேவனே, நீர் இறங்கும். ஐயோ, உம்முடைய தாசை தாரும், வழி நடத்தும். தேவா, நீர் மாற்றும் மெய்யான மன மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வாரும். ஐயோ, இந்த சபையை நோக்கி பாரும். ஆண்டவரே, இவங்க உள்ளத்தில் நீங்கள் பேசலைன்னா, இவங்க உள்ளத்தில் அந்த கிரியை நீங்கள் நடப்பிக்கலைன்னா, பசுத்த ஆவியானவரே அவளுக்குள்ளாக இந்த வாழ்க்கையினுடைய வெறுமையை நீங்கள் உணர்த்தலைன்னா, அவளுக்குள்ளாக இந்த வாழ்க்கையினுடைய ஆண்டவரே வீணான அந்த மாயை என்பதை உணர்த்தலைன்னா, ஐயோ பக்கமாய் திருப்ப நான் ஆண்டவரே, பிதாவானவர் ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் வரமாட்டான்னு சொல்லுது எவ்வளோ உண்மை. அவையானவரே இழுத்துக்கொள்ளும். ஐயோ, நீர் ஆத்துமாக்கள் இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தேவா, நிர்பந்தமான நிலையை ஒருவரே மாற்றும். ஐயோ, நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை. ஆண்டவரே, நீர் இறங்கும். ஐயோ கர்த்தாவே, இந்த சபையில் ஒவ்வொரு ஆத்மாவையும் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொரு ஆத்மாவையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தாவே நீர் தயவாய் கண்ணோக்கி பாரும். கிருபையாய் நீர் மண்ணோக்கி பாரும். இரக்கமுள்ள தேவா, தயவுள்ள ஆண்டவரே, நீர் இறங்கும். தேவா, நீர் இறங்கும். என் கிருபை கூறும், என் தயவு கூறும் ஆண்டவரே. தேவா, உம்முடைய பரத்தின் ஒத்தாசையை தாரும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரத்தின் ஒத்தாசையை தாரும். உம்முடைய பரத்தின் அனுக்கிரகத்தை தாரும். உம்முடைய பரத்தினுடைய ஆண்டவரே ஞானத்தை தாரும். பரத்தின் ஞானமோ இணக்கம் உள்ளது. எவ்வளோ போட்டிகள், எவ்வளோ பொறாமைகள், எவ்வளோ கசப்பான உணர்வுகள், மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனுஷ வாழ்க்கையில் ஒரே மனிதன் எவ்வளோ நிம்மதியற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. அவனை நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் மாயை, ஐயோ, ஆனால் ஆண்டவரே, மாயை பின்பற்றி கிருபையை போக்கடித்தாள் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை ஐயோ எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளோ பயங்கரம். இந்த மாயை பின்பற்றி கிருபையை போக்கடிச்சிட்டாங்களே. ஐயோ, ஒரு ஆத்மா தன்னுடைய வாழ்க்கையில் மகாபெரிய கிருபை பற்றி கொள்ள தவறும் பொழுது அது எவ்வளோ ஒரு பெரிய
பயங்கரமான இழப்பு, பயங்கரமான காரியம். தேவா நீர் இறங்கும் ஆண்டவரே. அருமையான கர்த்தாவே நீர் இறங்கும் ஆண்டவரே. இந்த ஆத்துமாக்களை ரட்சியும், இந்த ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும், இந்த ஆத்துமாக்களை விடுதலைக்குள்ளாய் கொண்டு வாரும். தேவா நீர் இறங்கும் இறங்கும் இறங்கும். நீங்கள் கிரியை செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, அறுப்புக்கு எஜமான் ஆண்டவரே, நீர் எவ்வளோ உண்மையாக சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நம்முடைய அருமையான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். விதைக்கும்படியாக மட்டுமே நியமித்திருப்பீரானால் ஒருவேளை அறுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய உழைப்பு வீணல்ல, உழைப்பு வீணல்ல. விதைக்கிறவர்கள் ஒருவர், அறுக்கிறவர்கள் ஒருவர். நீங்கள் விதைக்காததை அறுக்கும்படிக்கு என்ன சொல்கிறீர்? இவ்வளோ உண்மை ஆண்டவரே. உண்மையிலே விதைக்கிறது எவ்வளோ கடினம், எவ்வளோ கடினம் ஆண்டவரே. எவ்வளோ உழுது பண்படுத்தி, எவ்வளோ போராடி, நான் அறுக்கும் பொழுது எவ்வளோ சுலபமானது. தேவா நீர் எவ்வளோ ஆச்சரியமானவர், உடைய செயலில் எவ்வளோ அற்புதமானவர். ஸ்தோத்திரம். சத்தியங்களை அடியனுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறீர். ஸ்தோத்திரம். உலகளாவிய திருச்சபையினுடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். உலகளாவிய திருச்சபையினுடைய வெற்றிக்காய் ஸ்தோத்திரம். உலகளாவிய திருச்சபையினுடைய மார்ச்சிங் ஃபார்வர்ட் அதற்காய் ஸ்தோத்திரம். It triumphalates marching forward. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அருமை பிதாவே எமக்கு ஸ்தோத்திரம். They are marching forward. Yes Lord. இந்த உலகத்தில் அசைக்கப்படாத ஒன்று உம்முடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவரே நீர் எவ்வளோ பிலாத்தை பார்த்து சொன்னீர். Are you the king? Yes, I am the king. ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல. ஆண்டவரே எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறீர். பிலாத்து அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இயேசுவுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாலும் ஆண்டவரே சத்தியம் என்றால் என்ன என்று கேட்கிறேன். சத்தியத்துக்கு முன்னால் நின்று கொண்டு சத்தியம் என்றால் என்ன? ஐயோ என்ன ஒரு அறியாமை தேவா, என்ன ஒரு அறியாமை. அதுக்கு முன்பாகவே சத்தியம் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய கண்களுக்கு முன்பாக சத்தியம் மறைவாக இருந்தது. ஐயோ தேவா, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்களுடனே சொல்லியிருக்கிறீங்களே, கொண்டு வாங்க கொண்டு வாங்க. எத்தனையோ மக்கள், எத்தனையோ குடும்பங்கள், எவ்வளவாக ஆண்டவரே மேட்டுமைகளும் மற்ற காரியங்களும். ஐயோ கர்த்தாவே, மனிதர்களை எவ்வளவாக வீணடிக்கிறது தாப்பனே. தேவா விட்டு விடாதீங்க. அருமை பிதாவே நீர் விட்டு விடாதிரும். இறக்கின் தேவனே நீர் விட்டு விடாதிரும். இந்த இடத்தில் ஆவியானவரே நீர் இறங்கும் இறங்கும். ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களை சந்தியும் இதுதான் இறங்கணும். தேவா விட்டுடாதீங்க. எழுப்புதலை தாங்க. உமாலே கூடும். ஒரு பாவி மனம் திரும்பலை விரும்புகிறீரே, ஒரு பாவி அழிந்து போகிறதை விரும்பலை சொல்லு. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை நீ தெரிவித்திருக்கு. தேவா இந்த சபையில் உயிர்மீட்சியை வேணும். உமாலே கூடும் ஆண்டவரே. தேவா உமாலே மட்டுமே கூடும், உமாலே மட்டுமே கூடும். ஜெபம் வீணல்ல, ஜெபம் ஒரு நாள் வீணல்ல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய எளிமையான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு பெரிய காரியங்களை நீ செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒரே சிலத்தில் உடனடியாக பலனில்லாத போல காணப்பட்டாலும் உமக்குள்ளாய் படுகிற பிரயாசம் வீணல்ல என்பது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. தேவா ஸ்தோத்திரம். உயிர்மீட்சியை தரணும். ஐயோ நாத்துமாக்கள் இழக்கப்பட்டு போக வேண்டாம். ஐயோ ஆண்டவரே, அவியானவரே அவியானவரே நீர் கிரியை செய்யும் கிரியை செய்யும் கிரியை செய்யும். ஐயோ தாப்பனே, ஐயோ இந்த மக்களை சந்தியும் ஆண்டவரே. ஐயோ இந்த மக்களை மீட்டருளும் ஐயா. ஐயோ இந்த மக்களை விடுதலையாக்கும், இந்த மக்களை எழுப்பும். தேவா ஒரு நாளும் கடந்து போகிற, உண்மை அறியாமல் கடந்து போகிற ஒரு வாழ்க்கை என்பது ஒரு கடினமான வாழ்க்கை. ஆண்டவரை முழுமையாய் சார்ந்து வாழாத ஒரு வாழ்க்கை ஒரு பாரமான வாழ்க்கை. ஆண்டவரை சார்ந்து வாழாத ஒரு வாழ்க்கை என்பது பாரம் சுமந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவரே எவ்வளோ அழகாக நீர் அழைக்கிறீர்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். எவ்வளோ அருமையான இளைப்பாறுதலை வைத்திருக்கிறேன். இவ்வளோ அருமையான இளைப்பாறுதலை ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த இளைப்பாறுதலை, ஐயோ ஆண்டவரே, நான் சொல்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது ஐயோ இவ்வளோ பரிதாப நிலை. இளைப்பாறுதல் இல்லை ஆண்டவரே, இளைப்பாறுதல் இல்லை. there is no peace, there is no peace, there is no peace to the wicked. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒப்புக்கொடாத ஒரு வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒப்புக்கொடாத ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. ஆண்டவரே, ஒரு பாரமான நிலை. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, இந்த சபையில் ஆத்துமாக்களை சந்தியும் ரட்சியும் விட்டுடாதீங்க ஆண்டவரே. என்னால் முடியாது. ஒரு இம்மியம் என்னால் முடியாது. ஒரு இம்மியம் ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களுக்கு நான் பிரயோஜனமான ஒரு மனுஷனாக இருக்க முடியாது. ஒருவேளை அழிவின் சக்தியாக இருக்க வாய்ப்புண்டு. பாவியான நான் ஆண்டவரே, அதுக்கு மேலே நான் என்னை சொல்லக்கூடும். அவையானவரே, விட்டுடாதீங்க. ஒரு மீட்சியை தாங்க. அநேகர் மீட்கப்படணும். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எவ்வளோ உண்மை ஆண்டவரே. ஒரே ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். தேவா, அந்த ஆதி திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஆதி திருச்சபையின் அம்சங்களை இந்த இடத்துல தாரும் ஆண்டவரே. தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியம் எதிர்பார்ன்னு சொன்னேன். அதை வெளியேக்கி எழுதிய வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ உண்மையான ஒரு காரியம் என்று எண்ணி பார்க்கும்போது தாப்பனே, தேவா, நீர் உம்மண்டை ஆத்துமாக்களை எடுத்துக்கொள்ளும். மண்டை ஆத்துமாக்களை எடுத்துக்கொள்ளும். ஐயோ, நித்தியமான ஒரு வாழ்க்கை என்னை பார்க்கணும். தேவாயில் நீங்கள் ரட்சிக்கணும். பரலோக ராஜ்யம் பலவந்தமானப்படுகிறது. பலவந்த மனதை பிடித்துக் கொள்வதான்னு சொல்கிறது உண்மை இல்லை. ஆண்டவரே, நீங்கள் கிரியை செய்யணும். ஐயோ, இந்த ஐக்கியத்தின் சபைகள் போதில் எழுச்சியை தாரும். தேவனை நேசிக்கிற இருதயத்தை தாரும். ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்கிற அந்த விசுவாசத்தை தாரும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவரே, விடுதலை தாரும். ஐயோ, ஆத்துமாக்களை விடுதலையாக்கும். ஆவியானவரே, விடுதலையாக்கும். இந்த சபையில் உண்மையான எழுப்புதல் தேவை. ஆண்டவரே, எழுப்புதல் தேவை. ஐயோ, இல்லைன்னா வாழ்க்கை என்பது எவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே. வாழ்க்கை என்பது எவ்வளோ ஒரு கடினமான ஒன்று. வாழ்க்கை என்பது ஆண்டவரே சந்தோஷமாக வாழ்கிறவங்க ரொம்ப இல்லை. தேர் நாட் ஹாப்பி. அவையானவரே பேசும். ஒருவேளை ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, நம்பிக்கை இல்லை, மீட்பின் வெளிச்சம் இல்லை. ஐயோ, இந்த ஆத்துமாக்களை ஜெபிக்கிறேன், கொண்டு வாங்க ஆண்டவரே, விட்டுடாதீங்க. எவ்வளோ நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஆண்டவரே, இன்றைக்கு ஐயோ கர்த்தாவே, இறங்கும். தேவா, நீர் இறங்கும். ஐயோ, இந்த ஆத்துமா ஜெபிக்கிறேன், ரட்சித்துக்கொள்ளும். தேவா, மீட்டுக்கொள்ளும். நீர் மட்டுமே போதித்து சரியாய் வழிநடத்தக்கூடும். ஆண்டவரே, நீர் இறங்கி வழிநடத்தி காத்து ரட்சித்துக்கொள்ளும். இரக்கமாயிரும் ஆண்டவரே. ஐயோ, இந்த ஆத்துமாக ஜெபிக்கிறேன். ஐயோ தேவா, இறங்கும். ஐயோ, நித்தியம் என்பது உண்மை. ஆண்டவரே, நித்தியம் என்பது உண்மை. விட்டுடாதீங்க. இந்த பட்டந்தானே ஜனங்கள் ஒன்று சொல்லியிருக்கிறீங்க, கொண்டு வாங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் தேசம், மதம் எல்லாம் ஆண்டவரே அப்பாற்பட்ட நிலையில் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, உங்களை துதிக்கிறேன். ஆண்டவரே, உங்களை சோதரிக்கிறேன். ஓ லார்ட், ஹெல்ப் அஸ் லார்ட், ஹெல்ப் அஸ். ஆண்டவரே, உதவி செய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்கு கிருபையாயிரும். உம்முடைய பரத்தினுடைய அனுக்கிரகத்தை தாரும். ஆண்டவரே, கர்த்தாவே, சோரிக்கு இறங்கும், தாழ்த்தும், வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வார். எவ்வளோ ஒரு மீட்பினுடைய கிருபை இருந்தும் ஐயோ, மக்கள் அதை ஆண்டவரை அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்கள் குருடாய் போன நிலை எண்ணி பார்க்கும்பொழுது தேவா, இது எவ்வளோ ஒரு பயங்கரமானது.
ஐயோ ஆவிக்குரிய அந்த பிளைண்ட்னஸ் ஆண்டவரே எவ்வளோ ஒரு பயங்கரமானது. ஆண்டவரே ஆவிக்குரிய உண்மையான ஆசீர்வாதத்துக்குரிய மக்களாக மாற்றும். நன்றி ஆண்டவரே. தேவா, நீங்கள் கற்றுத்தருகிற எல்லா பாடங்களுக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.